நண்பர்களே, நேற்று பெருங்கோளத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பாருங்கள் ஆலமரம். அப்படியே இருக்கும், 4-5 அடி இருக்கும். நல்லா பையில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது இவர் ஒரு ஆலமரம் சின்னது, இவர் சின்னதாக ஒரு 3 அடி இருக்கும். இது எப்படி ஒரு 5 அடி இருக்கும். அவ்வளோதான், சிறப்பாக போட்டு வச்சாச்சு. அதோட ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். இதுதான் நம்மளுடைய 3வது மாடி நர்சரி. இதுதான் நர்சரி. தக்காளி பழம் பழுத்துக்குது பார்த்தீங்களா. அரச மரம், பூவரசன், நிறைய அரச மரம் இருக்கும் நம்மகிட்ட. ஆலமரம், அரச மரம், அத்தி மரம் இது இல்லாமல் இருக்காது. அவ்வளோதான். தண்ணி போகிற இடத்துல தாண்டிக்காய், இது கொடுக்காப்புளி. இது மொத்தம் பார்த்திங்கன்னா நாகலிங்கம். அப்படியே ஒரு 75 மரக்கன்று கிட்டே இருக்கும். புன்னை ஒரு 15 போட்டேன், ஒரு 3 தான் வந்தார். அவ்வளோதான். ஒத்திய மரம், மரசுரக்காய், மந்தாரை, இலுப்பை. இது என்ன மரம் தெரில, மகாலிபுரத்துலேருந்து விதை எடுத்துன்னு வந்தேன். மரம் நல்லா இருந்தேன்ட்டு போட்டு விட்டேன். இந்த நாகலிங்கம் போன வருஷம் விதை போட்டு வளர்ந்தது. இதெல்லாம் பூவரசன், நீர் மருது, நாகப்பழம் இதெல்லாம் இருக்காங்க. இதில் வெப்பாலை, இது வெப்பாலை, இது வில்வம், அரச மரம், இதெல்லாம் ஆலமரம். காட்டு ஆமணக்கு, புன்னை. அவ்வளோதான் ஐயா. விவரம் காட்ட மாட்டேனே. மகிழ மரம். இது பார்த்திங்கன்னா 3வது மாடி ஐயா. 3வது மாடி. அது ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். சனல் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அதான் எஸ்ஆர்எம் கொத்தேரி எஸ்ஆர்எம் மருத்துவமனை. இங்கே ஒரு பில்டிங் தெரியும் பாருங்கள். இந்த 2 கட்டடத்துக்கு நடுப்புற லேசாக நிழல் மாதிரி தெரியுதுங்களா. அதுதான் காயிரம்பேடு குவீன் ஸ்டோன். இந்த பையில் தாங்க நம்ம வீட்டு காய்கறி கழிவெல்லாம் இதில் உரமாக மாறும். இதில் அடுத்தது இவர் பசலைக்கீரை. நல்லா ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்டா நல்லா உடலில் ரத்தம் வரும். செம்பருத்தி, இதெல்லாம் மகிழம், நாகப்பழ கன்று, எல்லாம் வேப்ப மரம். இது இது மாதுளை, மலைவேம்பு, மாமரக்கன்று. இது காட்டு பாதாம், இது நித்திய மல்லி, இது இருக்க ஆலமரம் எல்லாம். இது இச்சி, இவர் இச்சி, இவர் ஒரு இச்சி, இவரும் இச்சி. இப்போ தான் எடுத்து வந்து வச்சுக்கிறது. மகாவில்வம், இவர் சாதா வில்வம். பையில் போடணும். பொங்கன் மரம் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது அதிகமாக இல்லை, அது மனவரையாக வளருதில்ல, அதனால் அதிகமாக அதை நான் பதிவு போட மாட்டேன். அத்தி. நன்றி, வணக்கம். நான் உங்கள் புரட்சிமணி. எழில் வனம் அறக்கட்டளை.